வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். கூட்டணி முடிவை அறிவித்த பிரேமலதா விஜயகாந்தா காலையிலே தமிழக அரசியலில் பெரும் அதிர்ச்சியாம். வாங்க வீடியோவை முழுமாக்கணும். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழல்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டு நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் தாவேகா மற்றும் நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த நிலையில்தான், அதாவது இதுவரை நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத சூழல் தான் கட்சிகள் எல்லாம் இருந்து வருகிறதா. அதாவது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் ராமதாஸ் அவர்கள், இவர்கள் மூவருமே இன்று வரை நாங்கள் யாருடன் கூட்டணி என்பது அறிவிக்கப்படாத சூழல் தான் தமிழகத்தில் பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறதா. தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்கள் குறித்து கன்னியாகுமரி நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஒரு அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை கண்டிப்பாக உரிய முறையில் மதித்து எந்த கூட்டணி அதிக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்கிறதோ கண்டிப்பாக அந்த கூட்டணியிலே கண்டிப்பாக தேமுதிக கைகோர்க்கப் போவதாக அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதாவது வரும் சட்டமன்ற தேர்தல் என்பது மட்டுமின்றி அதனைத் தொடர்ந்து வர இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கூட தேமுதிக கண்டிப்பாக இடம்பெறும், கூட்டணியே தமிழகத்தில் மாபெரும் வெற்றியை பெறும் என்று அவர் தொண்டர்களே ஒரு நம்பிக்கை ஒன்று விதைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தொண்டர் விரும்பும் கூட்டணி தான் தேமுதிக கண்டிப்பாக இடம்பெறும், அது மட்டுமின்றி அமைச்சரவையில் கூட தேமுக தொண்டர்கள் கண்டிப்பாக இடம்பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கூட்டணி குறித்து இழுவரிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் பிப்ரவரி 3ஆம் தேதி கண்டிப்பாக, அதாவது சென்னை தலைமை அலுவலகத்தில் நாங்கள் ஒரு அதிகாரப்பூர்வ முடிவு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக ஒரு பலத்தை நிரூபிக்க வேண்டிய சூழல் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற அமைய உள்ளதா. கண்டிப்பாக பிரேமலதாவின் இந்த மரியாதை மற்றும் தொகுதி அடிப்படையான நிலைப்பாடு என்பது தமிழக அரசியலிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. தேமுதிக எந்த ஒரு பக்கம் சாய்கிறதோ என்பதை பொறுத்துதான் மற்ற பெரிய கட்சிகளின் தேர்தல் வியூகங்களெல்லாம் கண்டிப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கிறது முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் கண்டிப்பாக சற்று நேரத்தில் அறிவிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக தமிழகத்தில் உருவாகும். அதனைத் தொடர்ந்தான் அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீடு என்ற கூட்டணி பேச்சுவார்த்தை கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் முடிவெடுக்கப்படும் என்று அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான், அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் இந்த இரட்டை இலக்க தொகுதிகளை யார் கொடுக்கிறார்கள், அது மட்டுமின்றி ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் தேமுதிக கண்டிப்பாக கூட்டணி அமையும் என்ற பட்சத்தில் தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறதா. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் கண்டிப்பாக தேமுதிகவின் கூட்டணி யாருடன் என்பதை அறிவிக்கப்படும் சூழல் தமிழகத்தில் உருவாகக்கூடும் என்பதை மறந்துவிடார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.